திருச்சியில் ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 2 மாடி கட்டடம் விழுந்த விபத்துல தற்போது 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது? ஸ்ரீரங்கத்துல அந்த பிரகாரங்கள் இருக்கு. இப்ப மேல உத்தர வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெருவுல ஒரு புதிய வீடு கட்டுமான பணி நடக்குது. ஒரு 100 ஆண்டு பழமையான ஒரு மாடி உயரம் உள்ள அந்த கட்டிடத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு தரையிலிருந்து புதிய கட்டுமான பணியை தொடங்கி குறிப்பா 20 அடி அகலமும் 80 அடி நீளமும் கொண்ட அந்த கட்டுமான பணியானது கடந்த 10 நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. இன்று காலை ஒரு 15 தொழிலாளர்கள் அந்த புதிய கட்டிடத்திற்கான அந்த பெல்ட் அமைக்கக்கூடிய பணி, காங்கிரீட்ல பெல்ட் அமைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அருகாமையில் இருந்த மாடி வீட்டினுடைய அந்த சுவர் மாடியோடு சேர்ந்து இந்த தரைப்பகுதியில விழுந்திருக்கு. இந்த தொழிலாளர்கள் மீது விழுந்திருக்கு. இந்த மிகப்பெரிய சத்தம் கேட்டிருக்கு. கேட்டவுடன் அந்த கட்டிடம் இடிந்து விழுவதை பார்த்து தப்பிப்பதற்கு வாய்ப்புள்ள 4 பெண்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். அங்கு மொத்தம் 15 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 5 பேர் படுகாயமடைந்தவர்கள் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 நாட்களாகத்தான் இந்த பணி நடந்துகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக ரெங்காராவ் என்பவர் இந்த இடத்தை வாங்கி இந்த கட்டுமான பணியை தொடங்கி இருக்காரு. லெனின், நீங்க இணைப்பிலே இருங்க. லெனின், தற்போது நமது இணைப்பில் தீயணைப்பு துறை அதிகாரி பாண்டி இருக்கிறார். வணக்கம் சார். சார், இந்த திருச்சி ஸ்ரீரங்கத்துல சுவர் இடிந்து விழுந்த விபத்துல 4 பேர் விழுந்திருக்காங்க, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பல்வேறு அங்க இருக்கிற வேலை செய்யற மக்கள். தற்போது மீட்பு பணிகள் எந்த நிலையில இருக்கு? மாவட்ட ஆட்சியர் விசிட் பண்ணிருக்காங்க இடத்துக்கு, சம்பவத்துக்கு. தொடர்ந்து சொல்லுங்க சார் உங்களுடைய தகவல்களை. மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு இருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. மொத்தம் 15 பேர் வேலை பார்த்தாங்க. 15 பேர் வேலை பார்த்தாங்க. 7 பேர் ஆட்சியர் நடக்கிற வெளியில வந்துட்டாங்க. மொத்தம் 8 பேர். 8 பேர்ல 7 பேர் ரெஸ்ட் பண்ணிட்டோம். அதுல ஒருத்தர் இங்க இறந்துட்டாரு. 2 பேர் ஆட்சியர் சீரியஸ் சொன்னாங்க. மொத்தம் 3 பேர். சார், அவங்க எந்தெந்த ஊர்களை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறா சார்? இந்த ஊர் சரியாக ஊர் விவரம் ஒன்றும் தெரியல. ஊர் அவங்க சொல்றது சுருவப்பட்டி. சார், உயிரிழப்பு தவிர்த்து மீட்கப்பட்டவர்கள் எந்தெந்த மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது அவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு அவங்க இப்போ சிகிச்சை நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய விவரம் எதுவும் தெரியவில்லை. இவங்க பூராமே வீரமணிப்பட்டி, முசிறி தாலுகா, குருவம்பட்டி சேர்ந்தவங்க என்று கணிக்கப்படுகிறது. சார், நீங்க இணைப்பில தகவல்களை தந்ததுக்கு நன்றி சார். லெனின், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, அங்க இருக்கிற தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? அதாவது முசிறி, மண்ணச்சநல்லூர், அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரமணிப்பட்டி இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தான் கூலி தொழிலாளர்களாக இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்று காலை தொடங்கிய இப்பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பகுதியில பள்ளங்கள் பறிப்பது, அந்த காங்கிரீட் அமைப்பதற்கான பெல்ட் அமைப்பதற்கான கம்பிகள் போடுவது, அதன் மீது சிமெண்ட் கலவைகளை கொட்டுவது, இது போன்ற பணிகள்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாக பெய்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் ஈரமாக இருக்கு. குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், 2 கட்டிடங்களுமே அந்த சுண்ணாம்பு காரையால் ஆன ஒரு 100 ஆண்டு பழமையான கட்டிடம். எனவே இந்த கட்டிடம் இந்த கீழே மண்ணெல்லாம் ஈரமாக இருந்ததுனால இந்த கட்டிடம் தன்னுடைய சக்தியை இழந்து இடிந்து அந்த தொழிலாளர்கள் மீது விழுந்திருக்கு. 4 பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 4 பெண்கள் தப்பி ஓடுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் தப்பி ஓடிட்டாங்க. அங்க உள்ளக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மொத்தம் 15 நபர்கள்ல 4 நபர்கள் மட்டும்தான் ஓட முடிஞ்சு. மற்ற நபர்கள் மீது அந்த கட்டிட சுவர்களானது இடிந்து விழுந்துச்சு. உடனடியாக மாநகராட்சியினுடைய ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டுச்சு. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார்கள். காவல்துறையினரும் அருகாமையில் இருந்த பொதுமக்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து இந்த மீட்பு பணியில ஈடுபட்டாங்க. ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த மண்ணெல்லாம் அகற்றிட்டு அங்க உள்ளுக்குள்ள சிக்கிட்டு உயிரோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் இறந்து போன நபர்களையும் மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டாங்க. அந்த அடிப்படையில உயிரோட போராடிக்கிட்டு இருந்த 3 நபர்களை மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைத்தார்கள். ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில அவர்கள் 3 பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு நபர், குறிப்பாக அந்த கட்டிடத்தினுடைய பொறியாளராக இருக்கக்கூடிய நபர், அவர் இங்க இறந்த நிலையில பிணமாக மீட்டெடுக்கப்பட்டார். கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து
ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர் வந்து பிணமாக வந்து மீட்கப்பட்டிருக்கார். வேறு யாருடைய உடலும் சிக்கிக்கிட்டு இருக்கா என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில், குறிப்பாக ஒருவர் சிக்கிக் கொண்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும், அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதும், அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது. எனவே இங்கு அடிமனை பட்டா கேட்டு நீண்ட காலமாக இந்த பகுதி பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போதும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் அடிமனை பட்டா வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிமிடம் வரை அடிமனை பட்டா என்பது வழங்கப்படவில்லை. எனவே மாநகராட்சியிடம் முறையாக கட்டிட அனுமதி பெற்று கட்டிடம் கட்டக்கூடிய பணி என்பது இங்கு நடைபெறுவது கிடையாது. அதே போல கட்டிடங்களை ஒரு இடத்தை ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் விற்பனை செய்வதும் என்பதும் அந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வாயிலாக நடப்பது கிடையாது. தொடர்ச்சியாக இந்த அரசு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இது தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த கட்டிடம் குறித்து எந்த விதமான அனுமதியும் மாநகராட்சியில் பெறப்படவில்லை. மாநகராட்சியினுடைய ஆணையர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தார். மாநகராட்சியினுடைய மற்ற உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார்கள். மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல காவல்துறையினரும் இந்த விபத்து குறித்த விசாரணையில வந்து முதல்ல மீட்பு பணியை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குவதற்கு தயார் நிலையில் ஆகிட்டு இருக்காங்க. லெனின், இந்த வீட்டின் உரிமையாளர் தற்போது எங்க இருக்கிறார்? அவருடைய நிலைமை என்ன? இந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெயர் ரங்காராவ். அவருக்கு வயது 77. சமீபத்துலதான் இந்த இடத்தை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகாமலேயே அவர் இந்த இடத்தை வந்து வாங்கியிருக்கிறார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த கட்டிட பணியை வந்து தொடங்கி இருக்கார். அவர் இந்த வீடு வந்து முற்றிலுமாக இடிக்கப்பட்ட ஒரு வீடு. புதிதாக இந்த கட்டுமான பணியை வந்து தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே முழுவதுமாக கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டுமான பணி தொடங்குவதால் இந்த இடத்தினுடைய இந்த கட்டிடத்தை வாங்கிய உரிமையாளர் அருகாமையில் ஒரு வீட்டுல வந்து குடியிருந்துட்டு இருக்காரு. இந்த விபத்து குறித்து அவரிடம் வந்து நம்ம விளக்கம் கேட்க முயற்சித்தோம். அவரை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நமக்கு முறையான பதில் இன்னும் வந்து சேரல.